வங்கக்கடலில் 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையில் நாளை மறுதினம் காலை சென்னைக்கு அருகே வரும் என கணிப்பு. டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரையில் இன்று கனமழை. விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னையில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. டிட்வா புயலால் ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று. கடலில் 5 அடி உயரத்திற்கு சீற்றம் ஏற்படுவதால் மீனவர்கள் அச்சம். திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று அரைநாள் விடுமுறை. அதி கனமழை முன்னெச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. புயல் எச்சரிக்கையாக மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மருத்துவத்துறை உத்தரவு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க அறிவுரை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 2 குழுக்கள் அனுப்பி வைப்பு. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா 1 குழுக்கள். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட போதும் பல்கலைக்கழகத்துக்கு எந்த பாகுபாடும் காட்டவில்லை. இதுவே தான் விரும்பும் அரசியல் மாண்பு என கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும். பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். பாஜகவின் ஸ்லீப்பர் செல்தான் செங்கோட்டையன் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. தாவேக்கவை பாஜக கூட்டணிக்கு அழைத்து வருவார் என்றும் கருத்து. அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தாவாக்காவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்களை தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட நிர்வாகம் உறுதி. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு முறையாக அறிக்கை தயாரிக்கவில்லை என்று அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு. மாநகராட்சி கூட்டத்தில் கண்டன பதாகைகளை திமுகவினர் கிழித்து எறிந்து வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு பள்ளி சமையலருக்கு தீண்டாமை கொடுமை நிகழ்வு. 6 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு. தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளமாக காட்சியளிக்கும் இலங்கை. வெள்ளத்தால் 56 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் அதி கனமழை எச்சரிக்கை.
கட்டட தீ விபத்தில் உயிரிழப்பு 128 உயர்வு. மேலும் பலரையும் காணவில்லை என்று பாதுகாப்பு படை தலைவர் தகவல். வங்கக்கடலில் 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையில் நாளை மறுதினம் காலை சென்னைக்கு அருகே வரும் என கணிப்பு. டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரையில் இன்று கனமழை. விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னையில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. டிட்வா புயலால் ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று. கடலில் 5 அடி உயரத்திற்கு சீற்றம் ஏற்படுவதால் மீனவர்கள் அச்சம். திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று அரை நாள் விடுமுறை. அதி கனமழை முன்னெச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. புயல் எச்சரிக்கையாக மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மருத்துவத்துறை உத்தரவு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க அறிவுரை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 2 குழுக்கள் அனுப்பி வைப்பு. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா 1 குழுக்கள். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட போதும் பல்கலைக்கழகத்துக்கு எந்த பாகுபாடும் காட்டவில்லை. இதுவே தான் விரும்பும் அரசியல் மாண்பு என கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும். பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். பாஜகவின் ஸ்லீப்பர் செல்தான் செங்கோட்டையன் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. தாவேக்கவை பாஜக கூட்டணிக்கு அழைத்து வருவார் என்றும் கருத்து. அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தாவாக்காவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்களை தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட நிர்வாகம் உறுதி. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு முறையாக அறிக்கை தயாரிக்கவில்லை என்று அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு. மாநகராட்சி கூட்டத்தில் கண்டன பதாகைகளை திமுகவினர் கிழித்து எறிந்து வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு பள்ளி சமையலருக்கு தீண்டாமை கொடுமை நிகழ்வு. 6 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு.
தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளமாக காட்சியளிக்கும் இலங்கை. வெள்ளத்தால் 56 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் அதி கனமழை எச்சரிக்கை. ஹாங்காங்கில் கட்டட தீ விபத்தில் உயிரிழப்பு 128 உயர்வு. மேலும் பலரையும் காணவில்லை என்று பாதுகாப்பு படை தலைவர் தகவல்.